நாங்கள் அடைக்கலம் தேடி அருகிலே வந்த பொழுது அவர்களை காப்பாற்றினோமே தவிர நாங்கள் யாருக்கும் ஆதரவு எதிர்ப்பு என்பதல்ல. நாங்கள் செய்தது மனிதாபிமான கடமை. அவர்கள் நகர்வதற்கு தங்களுக்கு ஒரு தளம் தேவை என்று கேட்டிருப்பதாகவும் அதற்கு அனுரா அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் முன்பு கூறப்பட்டது. ஆனால் இப்பொழுது மீண்டும் கேட்கப்பட்டதாகவும் அதற்கான பதில் இன்னும் கூறப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஈரானுக்கு ஆதரவாக இல்லை, அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறது அரசு, இதனைக்கு தண்டனம் தெரிவிக்க வேண்டும், அப்படி இப்படி என்று பல வழியாக இஸ்லாமிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்ததையும் நாங்கள் பார்த்தோம். வணக்கம் லங்காஃபர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இலங்கையில் இந்த செய்தி அமெரிக்கா இலங்கை தொடர்பான செய்தியாக இருக்கிறது. இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஏற்கனவே ஈரான் கப்பல் இலங்கைக்கு அண்மித்த கடற்கரையில் வந்து நிற்கின்ற பொழுது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு எரிந்து மூழ்கடிக்கப்பட்ட வேளையிலே இலங்கைதான் அவர்களை காப்பாற்றி இறந்த உடலங்களையும் எடுத்து ஈரானுக்கு அனுப்பி வைத்து, அதே வேளையிலே இலங்கையிலே இருந்த ஈரானிய தூதுவராலயத்திலே சென்று அனைவரும், அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட அனைவரும் சென்று அஞ்சலிகளை செலுத்தியிருந்தார்கள் என்பது நாங்கள் அறிந்த விடயம். அதற்கிடையே ஊடகங்களுடைய ஊதுகுழலால் செய்திகள் கசியப்பட்டன. அமெரிக்கா இலங்கையை தாக்கும், ஈரானுக்கு உதவி செய்தது இலங்கையின் தவறு என்று பல வழியாக பேசிக்கொண்டிருந்தார்கள். ஈரானுக்கு ஆதரவானவர்கள் இல்லை, அது செய்த விடயம் நல்லது என்று அவர்களும் பொறுப்பற்ற முறையிலே சூழ்நிலை தெரியாமல், இலங்கையுடைய நிலை தெரியாமல், அமெரிக்காவுடைய பலவீனம் மற்றும் ஈரானுடைய பலவீனம், உண்மையான செய்தி உண்மை என்ன, அமெரிக்கா பென்டகம் எதை கூறியிருக்கிறது, அல்லது ட்ரம்ப் எதை கூறியிருக்கிறார், சிஐஏ எதை கூறியிருக்கிறது, அல்லது இஸ்ரேல் எதை கூறியிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. போரில் கூட முழுமையாக நின்று உதவி செய்திருக்கிறது இஸ்ரேல். அப்படி இருக்கின்ற பொழுது இஸ்ரேலையும் இலங்கை நிராகரிக்காது. ஆனால் அனுரா அவர்கள் கொடுத்த அந்த செவியிலே நாங்கள் அடைக்கலம் தேடி அருகிலே வந்த பொழுது அவர்களை காப்பாற்றினோமே தவிர நாங்கள் யாருக்கும் ஆதரவு எதிர்ப்பு என்பதல்ல, நாங்கள் செய்தது மனிதாபிமான கடமை என்று கூறியிருந்தார். அதன் பிற்பாடு ட்ரம்ப் அவர்களோ அல்லது இலங்கையில் இருக்கின்ற அமெரிக்க தூதுவரோ கூறியிருந்தார், இல்லை, அது அவர்கள் செய்ததில் நாங்கள் எந்தவித தவறு என்று நாங்கள் கூற மாட்டோம், அதற்காக நாங்கள் அவர்களோடு விரோதித்துக் கொள்ளவோ அவர்கள் எங்களோடு விரோதித்துக் கொண்டோ அதனை செய்யவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரான் கப்பல் காப்பாற்றுவதற்கு முன்பாக அமெரிக்க தூதுவராலயம் மற்றும் அந்த ஈரானிய தூதுவராலயத்தோடு அதற்கான உரியவர்கள் இலங்கை அதிகாரிகள் பேசியிருந்தார்கள். அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை, இலங்கைக்கும் ஆபத்தில்லை, அமெரிக்காவோடு முரண்பாடும் இல்லை என்பதையும் கூறப்பட்டிருந்தது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது, பார்த்திருக்கின்றோம். அதை தாண்டி இப்பொழுது ஒரு புதிய பூதம் ஒன்று கிளம்பி வந்திருக்கிறது. அனுரா அவர்களுக்கு சவாலாக, அதாவது ஈரானுக்கு இவர்கள் சப்போர்ட்டாக இருக்கிறார்கள் என்று ஒரு புறமும், இன்னொரு புறம் பாராளுமன்றத்திலே இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பேசிய பேச்சிலிருந்து ஈரானுக்கு ஆதரவாக இல்லை, அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறது அரசு, இதனைக்கு தண்டனம் தெரிவிக்க வேண்டும், அப்படி இப்படி என்று பல வழியாக இஸ்லாமிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்ததையும் நாங்கள் பார்த்தோம். இருந்தாலும் கூட இப்பொழுது அனுரா அவர்கள் இலங்கையிலே தரையிறங்குவதற்கோ அல்லது இலங்கையை தளமாக வைத்துக்கொண்டு ஈரானோடோ அல்லது வேறு நாடுகளோடோ போர் செய்வதற்கோ அமெரிக்காவுக்கு இடமளிக்க மாட்டோம் என்று அனுரா தரப்பினர் கூறியதாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அதே வேளையிலே அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இல்லை, அப்படி ஒரு வார்த்தையை அனுரா அரசோ என்பிபி அரசோ பிரமுகர்களோ கூறவில்லை என்றும் ஒரு சில அனுராவினுடைய ஆதரவான ஊடகங்கள் கூறியிருந்தார்கள். அதை தாண்டி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அனுரா அவர்களிடத்தில் அல்லது தூதுவர் ஆலயம் மூலமாக, அதாவது அமெரிக்க தூதுவர் ஆலயம் மூலமாக இலங்கை அரசிடம் அமெரிக்கா தன்னுடைய சில விமானங்களை, முக்கிய போர் விமானங்களை தரையிறக்கி அதை தாண்டி அவர்கள் நகர்வதற்கு தங்களுக்கு ஒரு தளம் தேவை என்று கேட்டிருப்பதாகவும்
அதற்கு அனுரா அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் முன்பு கூறப்பட்டது. ஆனால் இப்பொழுது மீண்டும் கேட்கப்பட்டதாகவும் அதற்கான பதில் இன்னும் கூறப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் ஒரு சில வேளையிலே உண்மையிலேயே கேட்டிருந்தால், இவர்கள் கொடுத்திருந்தால், கொடுக்க மாட்டோம் என்றால் நிச்சயமாக ஒரு பழைய கரளாக அல்லது ஒரு புதிய ஒரு பரிணாமத்தோடான எதிர்ப்பாக ஒரு விரோதமாக இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்படும். இலங்கை இருக்கின்ற பொருளாதார சூழல் பிரச்சனையில், அந்த பொருளாதார கட்டுப்பாடு, பொருளாதார சிக்கல் பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது இப்படியான ஒரு பதிலை இலங்கை கூறுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. அதாவது மறுத்து இல்லை, தரையிறக்க முடியாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுமா என்றொரு கேள்வி அனைவருடைய மனதிலேயும் இருக்கிறது. அதற்கு பதில் கூறுவதற்கு நிச்சயமாக அனுரா அவர்கள் மாத்திரமல்ல, அனுராவினுடைய திட்டத்தை வகுக்கின்ற அல்லது ஆலோசகர் குழு மாத்திரமல்ல, மிகவும் சிரமப்படுவார்கள். நிச்சயமாக அதற்கு பதில் கூறுவதற்கு சரியான ஒரு சாணக்கியமான சரியான ஒரு பதிலை கூறுவதற்கு மிகவும் கஷ்டப்படுவார்கள். அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இலங்கையை கொண்டு வந்து இந்த ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் விட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதற்கான பதிலை என்ன கூறப்போகின்றார். உண்மையிலேயே இது கேட்கப்பட்டதா அல்லது வெறும் ஊடகங்களுடைய திரிவுபடுத்தப்பட்ட செய்தியா, ஒரு செய்திக்காக ஒரு ஒரு வைரல் செய்திக்காக சில வியாபார ஊடகங்கள் கட்டிவிட்ட கதையா என்பது அனுராவோ அல்லது அனுராவினுடைய வெளிநாட்டு அமைச்சரோ கூறினால்தான் அதற்கான பதிலையோ விவரத்தையோ அல்லது மறுப்பையோ எதிர்ப்பையோ ஆதரவையோ கூறினதன் பிற்பாடுதான் நாங்கள் இந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்த முடியும். இருந்தாலும் கூட அமெரிக்கா கேட்குமாக இருந்தால், கேட்பதில் தவறில்லை, கேட்கத்தான் செய்வார்கள். இருந்தாலும் கேட்டால், தடுத்தால் அல்லது மறுத்தால் இலங்கைக்கு சற்று நெருடல் ஏற்படுவதற்கு சாத்திய கூறுகள் இருக்கிறது என்பதை மட்டும் நாங்கள் யதார்த்தமாக புரிந்து கொள்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். லங்காபூர் ஊடகம், இலங்கையில். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.